The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi viewers, இப்போ ஜஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலே போதா கீழே போதா மார்க்கெட் கண்டினியூவாக வந்து ஒரு 4 days மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ திடீர்னு வந்து பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட்டோட ஓவர் வியூ எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது, மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குமா? ஏன்னா கண்டினியூஸான டேஸ் நம்ம பார்த்துட்டே இருப்போம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 மாதமாக மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருந்துச்சு ஏறுமுகம்ல. இப்போ தான் ஒரு 5 days மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்தது. ஸோ சடனாக வந்து சனிக்கிழமை மேலே ஏற்றாமல் ஒரு 11 மணிக்கு பட்ஜெட் ரிலீஸ் ஆனோடனே க்ராஷ் ஆகிருக்குது. க்ராஷ்னால் கீழே விழுந்துருக்குது, மைனஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது எப்படி இருக்கும், அடுக்கு அப்கமிங் டேஸ் எப்படி இருக்க சான்சஸ், என்னோட பார்வை, இதாவது வந்து டெக்னிக்கலாக எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் என்னோட பார்வை. இது ஆப்ஷன் பையருக்கானதல்ல, சாரி ஆமாம் ஆப்ஷன் பையருக்கானதல்ல. ஏன்னா இது ஓவரால் வியூ தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் எப்படி இருக்க சான்ஸு. ஆப்ஷன் பையரை பொறுத்து சிம்பிளாக நினச்சிக்கோங்க, நம்ம லைன் வந்தால் ட்ரேட் எடுக்கணும், ப்ராஃபிட் பண்ணுறவங்க தான். இதான் ஆப்ஷன் பையருக்கு நம்ம எப்பவுமே சொல்கிற அட்வைஸ். ஆனால் ஆக்சுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்க சான்சஸ் எப்படி இருக்கும்? இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இன்னும் எங்கே வரைக்கும் போகும் மார்க்கெட், இப்போ நியூ ஹையை ரீச் பண்ணுமா இந்த இயரு, எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றத பற்றி ஜஸ்ட் நம்ம என்னோட பார்வையில் சொல்கிறேன். டெக்னிக்கல் எப்படி இருந்தால் எப்படி இருக்கலாம், ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து டே கேண்டல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டே கேண்டல் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகே, பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் கீழே இருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த 5 days அப் ட்ரெண்டுக்கான ரீசன் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆன லைனை ரீடெஸ்ட் பண்ணுறது தான் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்றது என்னோட பார்வையாக இருக்குது. எக்ஸாக்டாக வந்து நாளைக்கு மேபி மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது தெரியுது மார்க்கெட் மேலே போய் 23,792 மார்க்கெட் ஃபாலோ அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? சரி, இது ஏன் மேலே போனாங்க? இந்த டவுன் ட்ரெண்ட், அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமானா, இப்போ என்னோட பார்வையில் மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜஸ்ட் நம்ம வந்து ஃபிபனாச்சி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபிபனாச்சியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ரிவர்சல் ஆன இடம் வந்து கோல்டன் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு, நேற்றோட மார்க்கெட், அதை ஒன்றாந்தேதியோட மார்க்கெட்டு. ஸோ இது எனக்கு வந்து மேலே ஏற்றுனது வந்து ஜஸ்ட்டு அந்த பிரேக் அவுட் ஆன லைனை ரீடெஸ்ட் பண்ணுறது தான் மார்க்கெட் போயிருக்கோன்னு தோணுது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே விழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தான் நான் என்னோட பார்வை. சரி, அப்படி கீழே விழுந்தால் எங்கே வரைக்கும் விழலாம் அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் வந்து 21,288 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ஏரியாவே வச்சுக்கலாம் நம்ம, 21,288 தாண்டி. ஸோ இந்த ஏரியாவே ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணோம். ஓகே, அதுக்கு அடுத்த சப்போர்ட் 18,800 வரைக்கும் மார்க்கெட்டு. சப்போஸ் அங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 18,800 வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ அவுட் ஆகும். இந்த வீடியோ நம்ம திருப்பி ரிவ்யூ பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 2 months கழிச்சு பார்க்கலாம், இந்த வீடியோக்கான ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, சப்போஸ் அப் ட்ரெண்டாக இருந்தால் எங்கே போக சான்ஸ் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான், அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சி பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா, அகைன் அந்த லைனை பிரேக் அவுட் ஆனால் தான் மார்க்கெட் நியூ ஹையை ஃபார்ம் பண்ணும். அதர்வைஸ் மார்க்கெட் ஸ்டில் ஷெல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குன்றத ஆஸ் இன்வெஸ்டர்ஸ் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இந்த இடத்துக்கு போய் ரிவர்ஸ் ரீடெஸ்ட் ஆகி கீழே இருங்க பார்த்துட்டு கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் பியூராகவே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கான லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு மார்க்கெட்டு, பிரேக் அவுட் பண்ணி தான் ஃபாலோ அவுட் ஆகிருக்கு. ஸோ இது கீழே விழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபாலோ அவுட்டு. இதுக்கான சப்போர்ட்டுக்கான இடம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டியை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 46,100 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 42,141 வரைக்கும் மார்க்கெட் அடுத்து கீழே ஃபாலோ அவுட் ஆனால் கண்டிப்பாக வரணும். இதுதான் என்னோட ஓவரால் பார்வை. இது அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா, இது கண்டினியூ ஆகணும், நியூ ஹையை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா தான் முடியும். ஆனால் இதை பற்றி ஆப்ஷன் பையர் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு மேலே ஏறினாலும் கீழே ஏறினாலும் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆஸ் இன்வெஸ்டர்ஸாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பெட்டராக வாங்குவேன்.
நல்லாயிருக்கும். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் கீழே வருதோ அவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்த அளவுக்கு அப்படி தான் இதோட சினாரியஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் கீழே இறங்கினாலும் அதோட ஈக்குவலண்டான வேகத்தில் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதே எப்படி இருக்குது, மந்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர் பியூர் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ பியூர் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இன்னும் கொஞ்சம் லோ வரும்போது நம்ம மார்க்கெட்டில் திரும்ப பை போய்க்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளானா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் பை. ஆமாம், அது கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன். அப்புறம் சில பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மேலே போகலாம். நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா இது செகண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது மார்க்கெட் மேலே போயிருமோன்னு தான் நினச்சேன். பட் இந்த டேயில் வந்து அகெயின் ஃபால், இது ஜஸ்ட்டு ஃபேக் ரிவர்சல் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகுது. இதை பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுது. தட் மீன்ஸ் என்னென்னா இந்த இடத்த டச் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. இதை பிரேக் அவுட் பண்ணி அகைன் இந்த ஹையை டச் பண்ணி எடுத்து ஸ்விங் ஆச்சுன்னா நியூ ஹையை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, நியூ ஹையை ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிரும், கீழே விழுந்துடும் மார்க்கெட். அது மாற்றமே இல்லை. சரி, ஓகே. இதை பற்றின ரிவ்யூஸ் வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சொன்ன நடந்திருக்கா, என்ன ப்ராபபிலிட்டி நடந்துச்சா இல்லையா எப்படின்றத பார்க்கலாம். நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அப்படி அமைக்கி விட்டுருங்க.